हो रही है उसके बारे में पहले ही अवेयर आपने किया, तो मैं अपने कन्वीनर अरविंद केजरीवाल साहब की तरफ से, आम आदमी पार्टी की तरफ से 100% आपके सपोर्ट में हैं। बहुत से सीनियर लोग बोले और साउथ का तो काफी नुकसान हो रहा है, मतलब लेकिन इसमें इनका मकसद जो है बीजेपी का, वो ये है जहां से हम जीतते हैं वहां सीटें बढ़ा लो, यहां से हम हारते हैं वहां कम कर लो, परसेंटेज अपने आप बढ़ जाएगी। पंजाब में ये जीतते नहीं है, पंजाब में इनकी एक भी सीट नहीं है सर 13 में से, लेकिन पंजाब की सीटें बढ़ा रहे हैं। मैं एक मैथ और साइंस टीचर का बेटा हूं, आई नो दैट अगर आउट ऑफ 543 राइट नाउ वी हैव 13 seats. Our percentage is 2.39% in the parliament. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் பேசியதை பார்த்தோம். திரு ராஜகோபால், இப்ப இந்தியா கூட்டாட்சியுடைய அடிப்படையே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் தான். இந்த கூட்டாட்சியை பாதிக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அந்த பார்வையில் தான் அணுகிறாங்க. இதை அவங்க அச்ச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது உண்மையாகவே கூட்டாட்சியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சீரியஸ் ஆனதா, என்ன மாதிரியான பாதிப்பதை ஏற்படுத்தும்? இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். இதில் எந்த ஒரு சீரமைப்பை நாம் செய்தாலும் அந்த சீரமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடைபெறும். இது பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது 82ஆம் ஆர்டிக்கல் 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் அப்படின்றது அந்த ஆர்டிக்கலுடைய ஹெட்டிங். அப்பான் த கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரி சென்சஸ் த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் in the house of people to the states shall be done in such manner as parliament may by law determine. ஸோ இந்த ஷரத்தை நம்ம முக்கியமாக அடிகோலிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது பாராளுமன்றம் முடிவு செய்யும், ஒவ்வொரு சென்சஸ் முடிந்த பிறகும் எப்படி, யாருக்கு, எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீடு என்பதை பற்றி அந்த பாராளுமன்றத்தில் தான் முடிவெடுக்கப்படும். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ அமெண்ட்மெண்ட்டோடு நான் சொல்கிறது 84th அமெண்ட்மெண்ட்டு 2001 நடந்தது. அதன்படி ப்ரொவைடட் தட் அன்டில் த ரெலவெண்ட் ஃபிகர்ஸ், இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். ப்ரொவைடட் தட் அன்டில் த ரெலவெண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் சென்சஸ் டேக்கன் ஆஃப்டர் த இயர் 2026 have been published, it shall not be necessary to readjust the allocation of seats. அப்போது என்னென்னா 2026க்கு பிறகு நடைபெறும் முதல் சென்சஸின் அடிப்படையில் தான் எந்த ஒரு சீரமைப்பும் நடந்தால் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ 2026க்கு பிறகு ஒரு சென்சஸ் நடைபெற்று அந்த சென்சஸ் முடிவடைந்து அந்த சென்சஸின் அடிப்படையில் உள்ள அந்த உங்களுக்கு கணக்கீடுகள் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்குற முடிவின் அடிப்படையில் தான் இது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ 71ல் ஒரு சினாரியோ இருந்தது, பாப்புலேஷனில் டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் இருந்தது, அதுக்கு மேலும் அதிகரித்து 2001லையும் அதே நிலைமை தான் வருது. கரெக்ட். இப்போ அதில் என்ன மாற்றம் வந்திருக்கு? இப்போ இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு பாதிப்பை சந்திக்குமா சந்திக்காதா? இப்போ 71ல் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசியை மத்திய அரசில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநிலங்களுமே ஓரளவுக்கு ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். சில மாநிலங்களில் அந்த
நடவடிக்கை வெற்றிகரமாக நடைபெற்றது. சில மாநிலங்களில் தொய்வு ஏற்பட்டது. இப்போது 2000 இது மீண்டும் இது ஆய்வு செய்யப்பட்டது. 2001 ஆய்வு செய்யும் பொழுது 2000க்கு அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ போட்ட அமெண்ட்மெண்ட்டில் வந்து 2000க்கு பிறகு நடைபெறும் முதல் சென்சஸில் எப்படி இருக்கோ அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு ஏற்படும் அப்படின்னு போடப்பட்டிருந்தது. அதை மீண்டும் மாற்றி 2000 என்று இருந்த அந்த எண்ணுக்கு பதிலாக 2026 என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது 2026க்கு அப்புறம் இருக்கிற சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸின் அடிப்படையில் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் வந்து ஆஸ் பை லா வில் டிட்டர்மின், அதாவது ஜனத்தொகையை மட்டுமே வைத்து அது அந்த இடஒதுக்கீடு அமைய வேண்டும் என்பது கிடையாது. பார்லிமெண்ட்டு முடிவெடுக்க முடியும் அப்படின்ற அந்த அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில். இது பார்லிமெண்ட் எப்படி முடிவெடுப்பாங்க? 2026க்கு பிறகு இருக்கிற சென்சஸ் வந்து நமக்கு குறைவாகத்தான் இருக்கும் ஜனத்தொகை. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும், கவலையாக இருக்க வேண்டும். சரி.